வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்காக வேலைவாய்ப்புடன் கூடிய இலவச திறன் பயிற்சி வழங்குறாங்க. இந்த பயிற்சி யாருக்காக, கல்வி தகுதி என்ன, பயிற்சி காலம் என்ன, இதோட ஃபுல் பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த பயிற்சியை நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா தமிழக அரசோட சான்றிதழும் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி எதுக்காக வழங்குறாங்கன்னா, வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்காக வேலை வாய்ப்பு கொடுக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோட இலவசமா திறன் பயிற்சி அளிக்கிறாங்க. இந்த பயிற்சி யாருக்குன்னா, அசிஸ்டன்ட் ஃபேஷன் டிசைனருக்கும் சூவிங் மெஷின் ஆபரேட்டருக்கும் தான் கொடுக்க போறாங்க. கல்வி தகுதி பாத்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ஃபேஷன் டிசைனருக்கு 12வது இல்ல அதுக்கு மேல படிச்சிருக்கணும். பயிற்சி 4 மாசம் நடைபெறும். சூவிங் மெஷின் ஆபரேட்டருக்கு நீங்க 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும். இந்த பயிற்சி 3 மாசம் நடைபெறும். இந்த பயிற்சிக்கு வயது வரம்பு பாத்தீங்கன்னா, நீங்க 18 வயசுல இருந்து 33 வயசுக்குள்ள இருக்கணும். ஆண் பெண்ணுன்னு இருபாலருமே இந்த பயிற்சியில கலந்துக்கலாம். இந்த திறன் பயிற்சியோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னா, இதுக்கு கல்வி கட்டணம் கிடையாது, ஃப்ரீயா தான் பயிற்சி கொடுக்கறாங்க. கல்வி கட்டணம் மட்டும் இல்லாம இலவசமா தங்குமிடம், உணவு, பாட புத்தகம், சீருடை எல்லாமே அவங்களே கொடுக்கறத சொல்லியிருக்காங்க. இலவசமா கணினி பயிற்சி, ஆங்கில கல்வி பயிற்சி, அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் மென்திறன் பயிற்சிகளும் இலவசமா கற்றுத்தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பயிற்சியை நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தமிழக அரசோட சான்றிதழ் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் 12,000ல இருந்து உங்க திறனுக்கு ஏற்ற வகையில கூடுதலா அவங்களே திருப்பூர் முன்னணி ஏற்றுமதி நிறுவனங்கள்ல வேலைவாய்ப்பு பெற்று தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி பத்தின மேலும் விவரங்களுக்கும், இந்த பயிற்சி எங்க நடக்குது, கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நம்மளோட பிளாக்ல ஒரு ஆர்டிக்கலா போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. இதே போல நிறைய இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.